உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு, சனி பகவான் மீன ராசியில் காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்தில் வக்ரத்தன்மை பெறப்போகிறார். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இப்படி வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையை பெற்று இருக்கிறார். கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு அந்த சனி பகவான் இந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன மாற்றங்கள், ஏன்னா சனின்றது ஒரு முக்கியமான காரக கிரகம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தொழிலை நிர்மாணிக்கக்கூடிய, அவர்களினுடைய வேலையை நிர்மாணிக்கக்கூடிய, அவர்களினுடைய வாழ்வை சிறப்பிக்கக்கூடிய கிரகமே அந்த சனி பகவான் தான். அப்படிப்பட்ட கிரகம் வக்ரத்தன்மை பெறும்போது என்னென்ன மாற்றங்கள், நீங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணுனா உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சனி பகவான் வக்ரத்தன்மை அடைகிறார். விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப குடும்பத்தோட அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. எப்போதுமே வேலை, எப்போதுமே ஒரு குடும்ப பொறுப்பு, தலைக்கு மேல 1000 பாரங்களை சுமந்து வாழ்க்கையை நடத்துவது, இந்த மாதிரிலாம் அதிகப்படியான ஒரு பொறுப்புகளை சுமந்து கொண்டு இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குடும்பத்தினுடைய பாசத்தை இப்பதான் நீங்க எதிர்நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு நேரம். எப்போ நீங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழணும், நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களை விட்டு நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பதிவை யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ ஒரு முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரியே இந்த விருச்சிக ராசி என்பர்களை நம்ம சொல்லும் போதே நமக்கே கொஞ்சம் மனம் கனமா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பொறுப்புகளையும் நிறைய ஒரு வாழ்க்கையில ஒரு பாரத்தையும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு மெழுகாக தேய்த்து கொண்ட நபர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான். இவர்களினுடைய வாழ்க்கை பாடங்களை எல்லாம் கேட்டோம்னா எந்த ராசி என்பவர்களும் இந்த மாதிரியாக கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவர்களினுடைய வாழ்க்கை பாடங்கள் இருக்கும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்றதுக்கு என்னங்க, ஒரு பாரதியார் கண்ட ஒரு புதுமை நபர்களாக தான் அவர். பாரதியார் ஒரு புதுமை பெண்ணாக தான் இருக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஆணும் பெண்ணுமே சரி ஒரு புது மனிதராக, ஒரு புது நபராக தான் இந்த உலகத்துக்கு இருப்பாங்க. அவர்களை பார்த்தா ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்ல அளவுக்கு அந்த விருச்சிக ராசி அன்பர்களினுடைய முக பாவனைகளே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகாரத்தன்மையோட, ஒரு தோரணையோட, ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய வேதனையும் வலியும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு முக பாவகங்கள்லாம் வரும். அந்த அளவுக்கு அந்த ஒரு தேஜஸ்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மட்டும் இருக்கும். இவர்களுக்கு இப்ப அந்த சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 5ஆம் இடத்துல வக்ரத்தன்மை பெறும்போது இந்த காலகட்டத்துல காதல் போன்ற தோல்விகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 22 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் தோல்விகள்ன்றது அதிகமாக இருக்கும். இந்த 4.5 மாதங்கள் அந்த தோல்விகளை நினைச்சு இவங்க ரொம்ப உள்ளம் அப்படியே மன வலி வேதனைன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நான் தான் சொன்னேன், இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு உறவுகளை நாடி, ஒரு குடும்பத்தை நாடி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். அதை தேடி சொல்லும் போது அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் காதல்ல இருக்கு அப்படின்னா குடும்ப உறவுகள்ல பாத்தீங்கன்னா அவர்கள் உங்களை ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவர்களுக்காக முழுமையாக 24 மணி நேரமும் உழைச்சிருப்பீங்க. அவர்களினுடைய நிம்மதி, அவர்களினுடைய சந்தோஷம் தான் உங்களுடைய முழுமையான சந்தோஷம் நினைச்சு நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா அது எல்லாத்தையுமே மாற்றி புரட்டி போட்ட ஒரு வாழ்க்கையாக தான் அந்த குடும்ப உறவுகள் உங்களை ஒரு நம்பிக்கை துரோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக எல்லாம் இருந்திருக்கும். இந்த சனி வக்ரத்தன்மை ஆகப்பட்டது இதுக்கெல்லாம் ஒரு மாற்று நிவர்த்தியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்போ காதல்லையே தோல்வி அடைஞ்சது அப்படின்னா நீங்க உடனே இமிடியேட்டா ஒரு பொண்ணை பார்த்தோ இல்ல பையனை பார்த்தோ திருமணம் செய்யக்கூடிய ஒரு நேரம். அடித்தடியா முடிவெடுப்பீங்க, அடித்தடியா திருமணம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
குடும்ப உறவுகள்ல உங்களுக்கு விவாகரத்தே ஆகுது, உங்களுடைய நபர்கள் குடும்ப உறவுகள் உங்களை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மறுமணம் செய்யக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியான ஒரு வக்ரத்தன்மையை எல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. எல்லா பிரிவுகளும் ஒரு நன்மைக்கே அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதுல ஒரு முரட்டுத்தனமான ஒரு தன்னம்பிக்கை, முரட்டுத்தனமான ஒரு முயற்சி அப்படின்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்புல எப்போதும் போலதான் உங்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு வேலை இழப்புகளும் இருக்காது. சனி 5ஆம் இடத்துலயே வக்ரதமாக இருக்கிறதுனால வேலையை விடணும் அப்படின்னு நினைச்சவங்க கூட விட மாட்டீங்க. அதை அப்படியே கடந்து சென்றுட்டு அதுல ஒரு நல்ல ஒரு உயர் பதவி, வருமானம், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் இடத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது பொதுப்பணித்துறை, அடுத்து பாத்தீங்கன்னா நீர்வளத்துறை, இந்த மாதிரியான பெரிய பெரிய பப்ளிக் இஷ்யூஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு விஷயங்களை, அதாவது நெருக்கடியான உழைப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதாவது ஒரு பேரிடர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இடைவிடாம ஒரு 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை போஸ்டிங் போட்டு உங்களை உயிரை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு அந்த வேலை பழுன்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளியிடத்துல வேலை செய்யறவங்க, வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதே அமைப்பு தான். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் வேலை பழுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். அதற்குண்டான ஒரு வெகுமதி, ஒரு அங்கீகாரம், ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக அதுவும் கொடுப்பாரு இந்த சனி வக்ரத்தன்மை அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கும்போது. இந்த மாதிரியான அந்த வேலையில நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மேற்படிப்புக்காக சில விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு தருணம். வெளிநாடு மட்டும் அல்லாது வெளி மாநிலத்திற்கும், அதாவது டெல்லி போய் படிக்கிறது, குஜராத், இந்த மாதிரியான அகமதாபாத், மும்பை, இந்த மாதிரியான இடத்துல போய் படிக்கிறது. சில பேர் ஹைதராபாத், கர்நாடகா இந்த மாதிரியான இடத்துல போயிட்டு IIT, IIM இந்த மாதிரியான இடத்துல படிக்கிறதுக்கெல்லாம் இந்த மேற்படிப்பு அப்படின்றது மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட், வேற யாருக்கும் கிடையாது. விருச்சிக ராசி என்பவர்கள் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் சீட், ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் பாருங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த காலகட்டம் அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் மிகவும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் தோல்வி கலந்த ஒரு வெற்றிகள் இருக்கும். முதல்ல வரன் பார்க்கும்போது ரொம்ப விரக்தி அடையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வரன்கள் உங்களுக்கு தானாக கூடி வரும்போது அதுல ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு தன்மை அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம், இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஹார பைரவரை அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும். சம்ஹார பைரவர்ன்றது பாத்தீங்கன்னா ஆயுதங்களோட இருப்பார். அந்த மாதிரியான பைரவரை பிரார்த்தனை பண்ணும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள், உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், அவமானங்கள், இதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தெய்வ வழிபாடு இருக்க போது. நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.